வருங்கால தலைவர்களே, எக்ஸலில் கவுண்டிஃப்ஸ் அப்படின்னு ஒரு 3 ஃபங்க்ஷன் இருக்குங்க. என்னென்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது, ஒரு சேல் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் ஐடி இருக்குது, ரீஜியன் இருக்குது, கஸ்டமர் நேம் இருக்குது. இப்போது எத்தனை ப்ராடக்ட் சேல் ஆகிருக்குன்னு நினைக்கணும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கவுண்ட்டுன்றதை யூஸ் பண்ணுவோம். கவுண்டிஃப்னால் என்னென்னா, பர்டிகுலராக சென்ட்ரல் ரீஜனில் மட்டும் எனக்கு எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கண்டிஷன் போட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்னுடைய கவுண்ட்டு பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி கவுண்டிஃப்ஸ் மல்டிபிள் கண்டிஷன், எனக்கு ரீஜியனில் சென்ட்ரல் இருக்கணும், கஸ்டமர்லேயும் ராமலிங்கம் அப்படின்ற பேர் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் நான் எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்றது. நம்ம ஒர்க் என்வரான்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு காமெடி இருக்கும்ல, வடிவேலு சார் பஸ்ஸில் போயிட்டுருப்பார், மீதி ஒரு 250 கண்டக்டர் தரணும், அதை இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்து இந்த 250 அவர்கிட்ட வாங்கிக்குவாங்க அப்படின்னு வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, காசு எடுத்துன்னு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாருக்குள்ளே போயிடுவாங்க. பாருக்குள்ளே போயிட்டு, சார் உங்கள் 250 வாங்கிட்டு போங்க சார் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ தரணும், 250. எவ்வளோ தரணும், 250. ஆக மொத்தம் 10 ரூபா தரணுமான்னு போட்டு ஒரு கண்டிஷன் போட்டு அவங்களுக்கு கவுண்ட் பண்ண தெரியாமல் போட்டு பொலக்காட்டு காட்டிடுவாங்க வடிவேல. அதே மாதிரி நமக்கும் என்ன பண்ணிடுவோம்னா, எக்ஸலில் ஒரு கண்டிஷன் போட்டு நமக்கு வந்து கவுண்ட் பண்ண தெரியாமல் பொலக்காட்டு வாங்கின்னு இருப்போம். எக்ஸலில் மாற்றி மாற்றி அடி வாங்கிட்டே இருப்போம். எங்கே எப்படி கவுண்ட் பண்ணுறோன்னு தெரியாமல், ஒரு கண்டிஷன் போட்டு கவுண்ட் பண்ண தெரியாமல் நம்ம வந்து எக்ஸலில் வந்து திணறிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் நம்ம இதெல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். போனஸாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மக்கிட்ட கஸ்டமர் நேம் இருக்குது, இந்த இடத்துல ரீஜன் இருக்குது. இந்த கஸ்டமர் நேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரீஜனை பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு ஃபார்முலாவை போட்டுட்டு Ctrl+D Ctrl+R கொடுத்தா போதும், எல்லா இடத்துக்கும் அஃப்ளெக்ட் ஆக போகுது. அதையும் எப்படி பண்ண போகிறோம், டாலர் சிம்பிளை வச்சு அதை எப்படி நம்ம வந்து எஃபெக்டிவாக போடுறது அப்படின்றதும் ஒரு போனஸ் டிப்பாக நம்ம பார்த்துருவோம். கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூவை கவுண்ட் பண்ணுறது. இது ஒன்லி நியூமரிக்கு தாங்க பாசிபிள். ஈக்குவல் டு கொடுத்துட்டு கவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் பேர் கவுண்ட். எஃப்எஃப்எக்ஸில் கிளிக் பண்ணிக்கிறேன். என்ன கேட்குதுன்னா வேல்யூ 1. நமக்கு இந்த ப்ராடக்ட் ஐடியை ஃபுல்லாகவே தான் நம்ம என்ன பண்ணோம்னா எத்தனை கவுண்ட் இருக்குன்றதை பார்க்கணும். அதனால என்டையராக நான் என்ன பண்ணுறேன், ஏ காலமே அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 31 கவுண்ட் அப்படின்றது சொல்லிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 31 கவுண்ட் இருக்குது. நம்ம அப்படியே என்டையராக தான் கொடுத்தோம். இது நியூமரிக் இல்லை, இது வந்து ஆல்ஃபான்றனால இதை வந்து கவுண்ட் பண்ணலை. மற்றது இருக்கிறத 31 கவுண்ட் பண்ணிச்சு. ஆல்வேஸ் கவுண்ட் பண்ணும்போது ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, அது ஆல்ஃபாவை கவுண்ட் பண்ணாது, நியூமரிக்கை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது கவுண்ட் இஃப் அப்படின்னா என்னென்னா, நான் கவுண்ட்டு தான் பண்ண போகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல எனக்கு ரீஜியன் இருக்குது, இந்த ரீஜியனில் எத்தனை வாட்டி சென்ட்ரல் வந்திருக்கு அப்படின்றத நான் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த கவுண்ட் இஃபை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் அப்படின்னு இருக்கும். இந்த கவுண்ட் இஃப் தான் அதோடைய சின்டெக்ஸ். இதில் நமக்கு 2 ஆர்கியூமெண்ட்ஸ் கேட்குது. ஒன்று என்னென்னா ரேஞ்சு, ஒன்று வந்து கிரிட்டீரியா. ரேஞ்சுனா என்ன அப்படின்னா, எந்த டேட்டாலேருந்து எடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் ரேஞ்சு. நமக்கு வந்து என்டையர் பி காலம் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிஏ அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த கிரிட்டீரியா என்ன அப்படின்னா, இந்த ரேஞ்சில் எந்த பேரை நீங்கள் கவுண்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு தேவையானது இங்கே இருக்க சென்ட்ரல். அதனால நான் சென்ட்ரல் G4 கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல சென்ட்ரல் வந்து 11 டைம்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றது இது வந்து நமக்கு வந்து கவுண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. நம்ம ஃபில்டர் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா 11 டைம்ஸ் நமக்கு வந்து இந்த சென்ட்ரல் வந்திருக்கு. ஸோ 11ன்ற ஆன்சர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஃபங்க்ஷன் கவுண்ட்இஃப்ஸ் அப்படின்னா என்னென்னா, நான் கவுண்ட் பண்ண போகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இல்லை, மல்டிபிள் கண்டிஷன் வச்சு நான் கவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கவுண்ட்இஃப்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதோட சின்டெக்ஸும் கவுண்ட்இஃப்ஸ் தான், கவுண்ட்இஃப்ஸ்ன்னு இருக்கும். இதோடைய ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, நமக்கு என்ன கேட்குதுன்னா கிரிட்டீரியா ரேஞ்ச் 1, கிரிட்டீரியா 1. கிரிட்டீரியா ரேஞ்ச் 1 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, எங்கே இருக்க டேட்டா, என்னோடய டேட்டா எதில் இருக்குது, பியில் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்டையராக பி காலமாக அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய கிரிட்டீரியா 1 எங்கே இருக்குது, இந்த G5குள்ளே இருக்குது. G5ல நான் சவுத்துன்னு டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சவுத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பிக்குள்ளே தேடி அதோட கவுண்ட்டை எடுத்துகிட்டு வரப்போகுது. நான் பி போட்டுட்டேன். ஓகே, எனக்கு ஒரு கண்டிஷன் கிடையாது, 2 கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன, இந்த கஸ்டமர் நேமில் ராமலிங்கம்ன்ற பேர் இருக்கணும். அப்போது நான் கிரிட்டீரியா
ரேஞ்ச் 2ல் என்ன பண்ணுறேன்னா இந்த சியை செலக்ட் பண்ணிக்கிறேன், சி காலம் என்டையராக செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய க்ரைட்டீரியா 2 என்ன அப்படின்னா இந்த ராமலிங்கம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரீஜியனில் பின்னா என்ன அர்த்தம், இந்த ரீஜியனில் இந்த G5ல் இருக்க வேல்யூ இந்த கஸ்டமர் நேமில் இந்த பர்டிகுலர் கஸ்டமர் நேம் அப்படின்றது தான் மீனிங். அப்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் ஓகே அடிச்சிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுது, சவுத்தில் ராமலிங்கன்றவர் 5 வாட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வந்து கஸ்டமரில் போகிறோம், ராமலிங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அவர் வந்து சவுத்தில் எத்தனை வாட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, சவுத்தை மட்டும் கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு 5ன்றது வந்துருச்சு. போனஸாக ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னா என்கிட்ட கஸ்டமர் நேம்லாம் இங்கே இருக்குது, இந்த இடத்துல ரீஜன் எல்லாமே இருக்குது. இப்போ நான் ஒரே ஒரு ஃபார்முலா தான் போட போகிறேன், எனக்கு கவுண்ட் இஃப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் எல்லா இடத்துக்கும் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கரஸ்பாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நம்ம டாலர் சிம்பிளை யூஸ் பண்ண போகிறோம். இந்த டாலர் சிம்பிள் தெரில அப்படின்னா டாலர் சிம்பிளை எப்படி யூஸ் பண்ணுறது எஃபெக்டிவாக, டாலர் சிம்பிளில் ஒரு 3 கான்செப்ட் இருக்குது. அந்த 3 கான்செப்ட்டுக்கும் நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டனில் லிங்க் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டாலர் சிம்பிளை கற்றுட்டு வாங்க. ஏன்னா அந்த டாலர் சிம்பிளை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் இதை வந்து எஃபெக்டிவாக நம்மளால் போட முடியும். நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நார்மலான ஃபார்முலா நான் போட்டுறேன். என்ன அப்படின்னா கவுண்ட் இஃப்ஸ் போட்டுறேன். போட்டுட்டு என்னோடய க்ரிட்டீரியா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய எஃப்எஃப்எக்ஸ்லேயே போகிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு க்ரிட்டீரியா என்ன அப்படின்னா எனக்கு ரீஜியனில் ஓகே க்ரிட்டீரியா 1 என்னென்னா இந்த ரீஜியன் ரேஞ்சில் இந்த க்ரிட்டீரியா இருக்கணும். நெக்ஸ்ட் க்ரிட்டீரியா என்ன, இந்த கஸ்டமர் நேமில் இந்த பர்டிகுலர் கஸ்டமர் நேம் இருக்கணும். அப்போ என்னாச்சுன்னா இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த ரீஜியனில் 2 வாட்டி இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. இப்போது இது எல்லாத்துக்கும் கரஸ்பாண்டிங்காக அதே மாதிரி எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த டாலர் சிம்பிளை யூஸ் பண்ண போகிறோம். அப்போது டாலர் சிம்பிளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 by 1 எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத போடணும். நம்ம வந்து கொச்சா மச்சான் அங்கங்கே டாலர் சிம்பிள் போட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால் 1 by 1 அதுக்கு டாலர் சிம்பிள் தேவைப்படலையான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு 1 by 1 போடும்போது அது நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். இந்த பிபி இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து டாலர் சிம்பிள் போடணுமான்னு பாருங்கள். ஆமாம், இந்த சைடு நான் ரைட் சைடு இழுத்து விடும் போது இந்த பி என்ன ஆகிடும், சிக்கு மாறிடும். எனக்கு சிக்கு மாறக்கூடாது, என்னோடய ரீஜன் ஃபுல்லாகவே பியில் தான் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன், என்டையராக பியை செலக்ட் பண்ணி F4 அப்படின்றத கொடுத்துட்றேன், ஃபங்க்ஷன் கீ 4 கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா F8க்கு போகிறேன். ஸோ F8 அப்படின்றது என்ன அப்படின்னா F8ன்றது என்னுடைய சென்ட்ரல்ன்றது ரீஜியன். F8ல் F8 2 தனியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ Fக்கு டாலர் போடணுமான்னு பாருங்கள், டாலர் போட வேணாமான்னு பாருங்கள். அதே மாதிரி 8க்கு டாலர் போடணுமா போட வேணாமான்னு பாருங்கள். இப்போ F8ஐ F தனியாக 8 தனியாக பிரிச்சுக்கிறேன். F தனியாக 8 தனியாக பிரிச்சுட்டேன். இந்த Fக்கு டாலர் தேவையான்னு பார்ப்போம். இப்போ இந்த Fன்றது என்னோட ஹெட்டர் இங்கே இருக்குது. இந்த Fன்றது Gக்கு மாறணும், Gன்றது Hக்கு மாறணும், H Iக்கு மாறணும், I வந்து Jக்கு மாறணும். அப்போது இது வந்து மூவ் ஆகணும். இது மூவ் ஆகணுன்றனால நான் இந்த இடத்துல டாலர் சிம்பிள் போட போகிறது இல்லை. எது மூவ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம டாலர் சிம்பிள் போடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 8க்கு டாலர் சிம்பிள் தேவையான்னு பார்க்க போகிறோம். இந்த 8ன்றது இந்த ரோ ஹெட்டர் ஃபுல்லாகவே இந்த 8ல் தான் இருக்குது. அப்போது 8லேருந்து எனக்கு 9க்கு மாறக்கூடாது, 9லேருந்து 10க்குலாம் அப்படியே போகக்கூடாது 1 by 1. என்டையராக என்னோடய ரேஞ்ச் எல்லாமே 8ல் தான் இருக்குன்றனால நான் 8க்கு முன்னாடி ஒரு டாலர் மட்டும் போட்டுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இது அப்படியே ஃபார்முலாவில் போடலாம். இந்த 8க்கு முன்னாடி மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டாலர் சிம்பிளை போட்டுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சி டு சி பார்க்க போகிறோம். இந்த சி டு சி கஸ்டமர் நேம் மூவ் ஆகணுமா, மூவ் ஆகவே கூடாது. ஸோ இது வந்து எப்போவுமே இந்த கஸ்டமர் நேம்ன்றது சிலேயே தான் இருக்குது. அதனால நான் என்டையராக செலக்ட் பண்ணி F4ன்றதை கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு E9 எடுக்க போகிறேன். E9க்கு எனக்கு டாலர் சிம்பிள் எதுக்கு நான் போடணும்னு பார்க்க போகிறேன். ஈயை பிரிச்சுக்கிறேன், 9 இங்கே போட்டுக்கிறேன். E9ன்றது இந்த கஸ்டமர் நேம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஈயை டாலர் போடணுமா போடக்கூடாதான்னு பார்க்க போகிறேன். இப்போ இந்த ஈன்றது எனக்கு மூவ் ஆகணுமா மூவ் ஆகக்கூடாதா, இங்கே தான் என்னுடைய கஸ்டமர் நேம் என்டையராக இருக்குது. இது Fக்கு போகணுமா, Gக்கு போகணுமா, ஐக்கு போகணுமா, இது எதுக்குமே போகக்கூடாது. இது எல்லாமே ஈயில் தான் இருக்குது. என்னுடைய கஸ்டமர் நேம் என்டையராக ஈயில் தான் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஈலேருந்து மூவ் ஆகக்கூடாதுன்றதுனால நான் ஈக்கு வந்து டாலர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 9 பார்க்குறேன். 9ன்றது என்ன அப்படின்னா என்னுடைய இந்த ரோ. ஓகே, ஸோ இந்த ரோன்றது உங்களுக்கு மூவ் ஆகணுமா மூவ் ஆகக்கூடாதா, இந்த ரோன்றது நமக்கு வந்து மூவ் ஆகணும். ஏன் அப்படின்னா
இந்த 9லேருந்து 10க்கு போகணும், 10லேருந்து 11க்கு போகணும், 11ன்றது 12க்கு போகணும், 12ன்றது 13க்கு போகணும். இப்படி 1 by 1 இந்த 9th row வந்து 10, 11, 12 அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். அதனால இதுக்கு நான் டாலர் சிம்பிள் போடல. அப்போது ஈக்கு மட்டும்தான் நான் டாலர் சிம்பிள் போட்டிருக்கனால இந்த இடத்துல ஈக்கு மட்டும் நான் டாலர் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பிக்கு டாலர் போடணுமா போடக்கூடாதா? இங்கே இடத்துல பிக்கு டாலர் போடணும். இங்கே டாலர் இதாகாமல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் செக் பண்ணிங்கன்னா தான் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் போட்டது வந்து சம்டைம்ஸ் அப்ளிகபிள் ஆகாமல் இருந்திருக்கலாம். எஸ்கேப் தட்டினால அது வந்து ஆக்டிவேட் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் ஆல்வேஸ் என்ன பண்ணணும்னா கிராஸ் செக் பண்ணிக்கணும் ஒன்ஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம். இப்போது நான் வந்து F4 கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா பிஏ டாலர் பண்ணிட்டேன், சியும் டாலர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த எஃப்பில் 8ன்றது டாலர் கரெக்டு, இந்த இடத்துல ஈன்றது டாலர் கரெக்டு. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா நான் இந்த இடத்துல அப்படியே என்டையராக எங்கெங்கெல்லாம் ஃபார்முலா ரிஃப்ளெக்ட் ஆகணுமோ அது எல்லாமே செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் D கொடுக்குறேன், கண்ட்ரோல் R கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது என்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா தான் போட்டோம், அது எந்தெந்த பிளேஸுக்கு வேணுமோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறிச்சு. எக்ஸாம்பிளுக்கு ரேண்டமாக இதை ஒன்று செக் பண்ண பார்ப்போம். ஈஸ்ட்டில் இந்த பர்டிகுலர் நேம் எடுத்து போக போகிறோம். மைக்குன்ற பேர் நான் ஃபில்டர் போட்டுட்டேன். ஓகே, ஈஸ்ட்டில் 2 இருக்கார். அப்போது மைக்கின்றவர் ஈஸ்ட்டில் 2 இருக்கார். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டைனாமிக்காக மாற்றணுன்றனால நான் சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல மைக்கில் ஈஸ்ட்டில் 2 இருக்கார்ல, ஸோ ஈஸ்ட்டை எடுத்துகிட்டு ஒரு இடத்துல மட்டும் நான் சவுத்து போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ நான் சவுத்து போட்டு செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்போ என்ன வந்திருக்குன்னா ஈஸ்ட்டில் 1 சவுத்தில் 1 வந்திருக்கணும். இப்போது இந்த பர்சனுக்கு பாருங்கள், ஈஸ்ட்டில் 1 வந்திருக்கு, சவுத்தில் 1 வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக இந்த டாலர் சிம்பிள் நம்ம போட்டு யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப எஃபெக்டிவாக நமக்கு அதுக்கேற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோடைய பிஹேவியர் என்ன, டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டியோட ஷார்ட்கட்ஸ், ஒர்க் என்விரான்மெண்ட்டை ஈஸியாக பண்ணக்கூடிய எக்ஸல் ட்ரிக்ஸ், நம்மளோட ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ணுற மேக்ரோஸ், இப்படி எல்லா விதமான டாப்பிக்கை பற்றியும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நியூ கிரியேஷன் எக்ஸல் டுட்டோரியலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான செப்பரேட் வீடியோ உங்களுக்கு போடப்படும்.